வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 20வது பட்டமளிப்பு விழா. கராத்தே போட்டியில் சாதனை படைத்த நஸ்ரத் அனெக்ஸ் பள்ளி மாணவன். பலதரப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர் நிகழ்த்திய உலக சாதனை. பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். சால்ட் மெமரி வாஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா. நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் கிளாஸ். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற ஃப்ரெஷர்ஸ் டே. கன்சர்வேஷன் டேவை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஒலிம்பியாட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட களப்பயணம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பிஸ்கெட் திருவிழா. நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ரங்கோலி போட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 20வது பட்டமளிப்பு விழா. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 20வது பட்டமளிப்பு விழா கடந்த 18/7/2026 அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் இ மேரி ஏஞ்சலின் சந்தோஷம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் டாக்டர் ரீட்டா ஜான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் பட்டதாரிகளை வாழ்த்தி கல்வியுடன் சமூக பொறுப்பையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 370 மாணவர்களுக்கு பட்டச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பெற்றோர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் மாணவர்கள் பெருமையுடன் பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். விழாவில் கல்லூரி நிர்வாகிகள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். நன்றி உரையுடன் 20வது பட்டமளிப்பு விழா இனிதே நிறைவு பெற்றது. கராத்தே போட்டியில் சாதனை படைத்த நஸ்ரத் அனெக்ஸ் பள்ளி மாணவன். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவை சார்ந்த டி மித்ரன் குமார் என்ற மாணவன் SK ஷாடோகான் கராத்தே டூ இந்தியா யூத் ஸ்போர்ட்ஸ் நடத்திய 11வது ஸ்டேட் லெவல் கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப் 2026 கடந்த 19/7/2026 அன்று 10 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் பங்கேற்று குமேட்டில் 2ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இம்மாணவன் மேலும் பல வெற்றிகளை பெற்று பல சாதனைகளை அடைய வேண்டும் என்று எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பலதரப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த மாணவ மாணவியர் முத்தாப்புதுப்பேட்டையில் அமைந்துள்ள அலிஸ் முகமது கல்லூரியில் குறு வட்டார அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 17 வயதிற்குட்பட்ட பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 9ஆம் வகுப்பு மாணவி கவியாழினி வின்னராகவும், 17 வயதிற்குட்பட்ட பேட்மிண்டன் பெண்கள் இரட்டையர் பிரிவில் 9ஆம் வகுப்பு மாணவிகளான ஜோயல் பிளெசி மற்றும் கவியாழினி வின்னராகவும், 19 வயதிற்குட்பட்ட பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 12ஆம் வகுப்பை சார்ந்த மாணவன் நவீன் வின்னராகவும் வெற்றி பெற்றார். 14 வயதிற்குட்பட்ட டேபிள் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 6ஆம் வகுப்பு மாணவி சுகீர்த்தனா வின்னராகவும், 19 வயதிற்குட்பட்ட டேபிள் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 12ஆம் வகுப்பு மாணவி காயத்ரி வின்னராகவும், 19 வயதிற்குட்பட்ட டேபிள் டென்னிஸ் பெண்கள் இரட்டையர் பிரிவில் 12ஆம் வகுப்பு மாணவிகளான கிருஷிதா ஜோசப் மற்றும் வர்ஷினி வின்னராகவும் வெற்றி பெற்றனர். 17 வயதிற்குட்பட்ட ஹேண்ட்பால் டீமில் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் குழு வின்னராகவும் தேர்வாகியுள்ளனர். மேற்கண்ட மாணவர்கள் அனைவரும்
மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த எம் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியரான திரு மதியரசன் மற்றும் திரு பிரசாந்த் அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர் நிகழ்த்திய உலக சாதனை. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் 8 வயது மாணவர் வி ஜான் கிறிஸ்டோஸ் வெறும் 25 நொடிகளில் வேதாகமத்தின் 66 புத்தகங்களின் பெயர்களை ஒப்பித்து இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளார். சிறு வயதில் இருந்தே வேதாகமத்தை ஆர்வத்துடன் கற்றுவரும் ஜான் பள்ளியின் ஸ்கிரிப்சர் யூனியன் பைபிள் வெர்ஸ் காம்படிஷனில் எல்கேஜி முதல் தொடர்ந்து முதல் பரிசை பெற்று வருகிறார். மேலும் பள்ளியின் கொயர் குழுவிலும் உறுப்பினராக உள்ளார். மாணவனின் இந்த சாதனையை பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஜான் கிறிஸ்டோஸிற்கு தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த 31/7/2026 அன்று சென்னை திருவேற்காட்டில் உள்ள சுதர்சனம் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ பள்ளியில் SV Zest Fest 26 என்ற பிரம்மாண்ட கலை திருவிழா நடைபெற்றது. பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற இக்கலை நிகழ்ச்சிகளுக்கான போட்டியில் 25க்கும் மேற்பட்ட பள்ளிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியில் எம் பள்ளியின் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தன் தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை தட்டி வந்தனர். 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பில் பயிலும் த்ரிஷிகா, ஷாம் ரித்விக், முகமது ஷபான், தனிஷா, அன்வியா, இகா உன்னிகிருஷ்ணன் போன்ற மாணவர்கள் ரிதம் ரியாட் என்ற போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசையும், 3ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு பயிலும் ரிஷிகா, அர்ஷியா, ஜெரிக், சிவன்யா, நிவேதினி, சாண்டி போன்ற மாணவர்கள் ஃபோக் ஃபிளேர் என்ற போட்டியில் கலந்து கொண்டு 2வது பரிசையும், 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பில் பயிலும் சபரீஷ், கீர்த்தனா போன்ற மாணவர்கள் ஃபயர்லெஸ் குக்கிங் என்ற போட்டியில் கலந்து கொண்டு 3வது பரிசையும், 6ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பில் பயிலும் கவினிகா, ஆத்யா, பெட்சி ஜோஸ்பின், மெலினா, யாஷிகா, தீப்தி போன்ற மாணவர்கள் ஃபியூஷன் ஃப்ரெனி என்ற போட்டியில் கலந்து கொண்டு 3வது பரிசும், லிங்கேஷ், ஜோஷ்வா, சக்தி சரண், ஜெரின் பால் போன்ற 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்கள் சேனல் சர்ஃபிங் என்ற போட்டியில் கலந்து கொண்டு 2வது பரிசையும் தட்டி வந்தனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் காலை அசம்பிளியில் பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கினார். மேலும் மாணவர்களை பாராட்டி ஆசிகளை வழங்கினார். சால்ட் மெமரி வர்ஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சால்ட் மெமரி வர்ஸ் பொறுப்பு ஆசிரியர்களுக்கு அறிமுக நிகழ்வு பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்தேறியது. ஒவ்வொரு ஆண்டும் சால்ட் மெமரி வர்ஸ் சுடர் கேடயத்தை பரிசாக பெற்று சென்னை மாநகரையே வியக்க வைக்கும் சாதனையை புரிந்து வரும் எம் பள்ளியின் ஆசிரியர்களின் பணி இந்த ஆண்டும் தொடரும்படி தன்னுடைய வாழ்த்துக்களை வழங்கினார் பள்ளியின் முதல்வர். ஏறக்குறைய 500 மாணவ மாணவியர்கள் உற்சாகத்துடன் தங்கள் பெயர்களை சால்ட் மெமரி வர்ஸ் தேர்வுக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார். சால்ட் மெமரி வர்ஸ் பொறுப்பு ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்தி பரிசுகளை வழங்கி இறை விண்ணப்பத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்தார் எம் பள்ளியின் முதல்வர். நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த ஜூலை மாதம் புத்தக கண்காட்சியை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் துவங்கி வைத்தனர். புத்தகத்தை போல செலவு குறைந்த பயனுள்ள பொழுதுபோக்கு வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து பெற்றோர்களும் மாணவர்களும் பல புத்தகங்களை வாங்கி பயனடைந்தனர். புத்தகம் புதிய புதிய சிந்தனைகளையும் நல்ல பண்புகளையும் உருவாக்குகிறது. எனவே மாணவர்கள் தொலைபேசி பயன்படுத்தும் நேரத்தை தவிர்த்து புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தும்படி ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் கிளாஸ்.
ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கடந்த வாரம் 5 நாட்கள் தேவ நல்வழி கூட்டம் நடைபெற்றது. ஸ்கிரிப்சர் யூனியன் அமைப்பின் சார்பில் திருமதி ரெனி அவர்கள் தங்கள் குழுவினருடன் வந்து வேத வசனங்களையும் வேதம் சார்ந்த மற்றும் நடைமுறை நிகழ்வுகளையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறினர். இது மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரும் உதவியாக இருந்தது. இந்த முகாமில் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு வேத வசனங்களை கூறி ஆடியும் பாடியும் மகிழ்ந்தனர். மேலும் கைபேசியினால் வரும் துன்பங்களை நாடகம் மூலம் எடுத்து காட்டினர். 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொழில் வழிகாட்டுதல் பற்றி சிறப்பாக எடுத்து கூறினர். இந்நிகழ்ச்சி மாணவர்களின் திறமைகள், ஆர்வங்கள் மற்றும் எதிர்கால இலக்குகளுக்கு ஏற்ற கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு ஏற்றதாக இருந்தது. கடந்த சனிக்கிழமை மாலை 3 மணி அளவில் ஆசிரியர்களுக்கும் ஸ்கிரிப்சர் யூனியன் அமைப்பின் சார்பில் பாஸ்டர் ரிச்சர்ட் டிராவின் அவர்களின் தலைமையில் புத்துணர்ச்சி கூட்டம் நடைபெற்றது. விளையாட்டுடன் கூட்டம் தொடங்கியது. பின்னர் மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற கருத்துகளையும் சமூகத்தில் பெண்களின் பங்கை பற்றியும் வேதத்தின் அடிப்படையில் எடுத்து கூறினார். இந்த கூட்டம் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியையும் தேவ ஆசீர்வாதத்தையும் அளித்தது. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற ஃப்ரெஷர்ஸ் டே. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் வகையில் ஃப்ரெஷர்ஸ் டே 2026 நிகழ்ச்சி கடந்த 15/7/2026 அன்று காலை 10 மணி அளவில் கல்லூரி கூடைப்பந்து மைதானத்தில் கல்ச்சுரல் குழுவின் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நோக்கம் புதிய மாணவர்களை கல்லூரி சமுதாயத்திற்கு வரவேற்று அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி ஊக்குவிப்பதாகும். சிறப்பு விருந்தினராக மாடல் மற்றும் நடிகர் திரு R. அபு ரஹீம் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி ஊக்கமளித்தார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் E. மேரி ஏஞ்சலின் சந்தோஷம் அவர்கள் புதிய மாணவர்களை வரவேற்று கல்வி, கலாச்சாரம் மற்றும் இணைப்பாட செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் தனிப்பாடல், குழு பாடல், தனி நடனம், கவிதை வாசிப்பு, சிலம்பம் மற்றும் பல்வேறு தனித்திறமை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 1ஆம் ஆண்டு மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பு செய்தனர். இறுதியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கன்சர்வேஷன் டேவை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் சார்பில் கன்சர்வேஷன் டே நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பள்ளியின் கொயர் மாணவர்கள் இனிமையான பாடல்களுடன் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் மண், நீர், காற்று, மரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து உரையாற்றினர். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தினர். இயற்கையை பாதுகாப்போம், உயிரினங்களை காப்போம் என்ற விழிப்புணர்வு செய்தியுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். ஒலிம்பியாட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் அறிவுத்திறனை ஊக்கப்படுத்தும் ஒலிம்பியாட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இத்தேர்வில் ஸ்டேட் டாப்பர் மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்த 1ஆம் வகுப்பு மாணவன் P. இனியன், 2ஆம் வகுப்பு மாணவன் A. கிருஷவ், மேலும் 5 மாணவர்களான பூவிழி, முகமது அர்ஃபஸ், இர்ஃபானா, சாய் ஆருஷ், சங்கமித்ரா போன்ற மாணவர்களுக்கு எக்ஸலன்ட் பரிசும் வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி ஊக்கப்படுத்தினர். இத்தகைய தேர்வு மாணவர்களுக்கு அறிவுத்திறனை தூண்டும் வகையில் அமைகின்றது. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட களப்பயணம். கடந்த 1/8/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் KG மழலையர்கள் முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் பசுமையை நோக்கி ஒரு பயணம் என்ற தலைப்பில் ரெடில்ஸ் அலமாதியில் அமைந்திருக்கும் பண்ணை வீட்டிற்கு களப்பயணம் மேற்கொண்டனர். இக்களப்பயணத்தில் KG மழலையர்கள் முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் 330 மாணவர்களும் 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர்.
பண்ணை வீட்டிற்குள் நுழைந்தவுடன் பசுமையான சூழல் மாணவர்களை வரவேற்று பண்ணையின் வழிகாட்டி மாணவர்களுக்கு நெல், காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் எவ்வாறு பயன்படுத்துகின்றனர் என்பதை விளக்கினார். கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பண்ணையில் இருந்த மாட்டுத் தொழுவம், ஆட்டுப்பண்ணை மற்றும் கோழிப்பண்ணை ஆகியவற்றை மாணவர்கள் பார்வையிட்டனர். பாரம்பரிய நீர் வேளாண்மை, கிணற்று பாசனம் மற்றும் தெளிப்பு பாசனம் போன்ற நவீனம் மற்றும் பாரம்பரிய நீர் வேளாண்மை முறைகளை மாணவர்கள் நேரில் பார்த்தது மட்டுமின்றி செயற்கை மழையில் நினைந்து ஆனந்த களிப்பு உற்றனர். நீரை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இதன் மூலம் மாணவர்கள் புரிந்து கொண்டனர். மண்ணோடு விளையாடிய தருணம் மாணவர்களில் சிலர் தங்கள் கைகளால் மண்ணை தொட்டு சிறிய செடிகளை நட்டு மகிழ்ந்தனர். இந்த அனுபவம் மாணவர்களுக்குள் ஒரு புதிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இறுதியாக ட்ரீம் கலாம் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு சங்கர் அவர்களின் அழைப்புதலின் பேரில் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் அக்களப்பயணத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். மறுசுழற்சி செய்யப்படும் பொருட்கள், நீர் வேளாண்மை, இயற்கை சூழ்நிலை குறித்து எம் பள்ளி முதல்வர் அளித்த உரை அனைத்து மாணவர்களையும் கவர்ந்த வண்ணம் இருந்தது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பிஸ்கெட் திருவிழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏழைகளுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிக்கரம் நீட்டி அவர்கள் வாழ்வை செழிக்க செய்யும் நோக்கில் 1/8/2026 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் கோலாகலமான பிஸ்கெட் திருவிழா நடைபெற்றது. LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்கள் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு அனைத்து மாணவ செல்வங்களும் எண்ணத்தில் எழுச்சியும் இன்பமும் மேலோங்க ஏராளமான பிஸ்கெட் மற்றும் தின்பண்டங்களை கொண்டு வந்து குவித்தனர். 50 ஆண்டுகளாக தொண்டு நிறுவனங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வரும் பணியையும் ஏழைகளுக்கு இறங்கி உதவிக்கரம் நீட்டிய மாணவ மாணவியரை வாழ்த்தியும் கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை ஊக்குவிக்கும் விதத்தில் உரையாற்றினார் எம் பள்ளியின் முதல்வர். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ரங்கோலி போட்டி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அவர்களது தனித்திறமைகளை வெளிக்கொணரும் பொருட்டு CCA போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி இந்தியாவின் தொன்மையான பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ரங்கோலி வரையும் போட்டி 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 22/7/2026 அன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவியர் பலவிதமான பூக்கள், மயில் மற்றும் பல வகை பறவைகளின் உருவங்களை பல வண்ணங்களில் விதவிதமாக வரைந்து வண்ணம் தீட்டி தங்களது கற்பனைகளை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு மாணவ செல்வத்தின் கைவண்ணமும் விதவிதமாக அமைந்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியதோடு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் பள்ளியின் முதல்வர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.